கெத்செமனே ஜெப அனுபவத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார் என்பதை நாம் 4 சுவிசேஷங்களிலுமே வாசிக்கலாம். அந்த போராட்டம் என்ன போராட்டம் அப்படின்னா, பாவத்தை குறித்த போராட்டம். பாவத்தோடு சர்வலோகத்தின் பாவங்களும் அவர் மீது சுமந்திருந்தது. அந்த ஒரு போராட்டம் கடுமையான ஒரு போராட்டம். அவருடைய மாம்சம் தடுமாறியது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி 3 முறையும் அவர் அப்படி ஜெபித்து என்ன செய்தார்? அந்த போராட்டத்தில் அவர் வெற்றி சிறந்தார். ஒரு மேற்கோளை வாசிக்கலாமா? சாத்தானோடு உள்ள அந்த கிறிஸ்துவின் போராட்டத்தின் உச்சகட்டம் கெத்செமனே தோட்டத்தில் தான் வந்துச்சு. கிளைமேக்ஸ் அங்கதான். இதுவரை உடன் இருந்த பிதாவின் பிரசன்னம் தம்மிடமிருந்து நீங்குவதை குறித்த கொடிய பயம் அவரை ஆட்கொண்டது. அந்த கடைசி மகுடம் போன்ற அந்த தியாக பலியில் இருந்து அவரது மனுஷீகம் 3 தரம் பின்வாங்கியது. ஐயோ, சிலுவையில் போய் மரிப்பதா, பிதாவினுடைய பிரசன்னம் என்னை விட்டு நீங்குவதா, அவருடைய பிரசனத்தை பிதா தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறாரே, இதை சகிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான போராட்டம். அவர் பாத்திரம்னா என்ன? இந்த பாடுகளின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் பிதாவே நீங்கட்டும். மானிட இனத்தின் தலைவிதி தராசில் தள்ளாடியது.